செந்தில் பாலாஜி மேல புகார் இருக்கும்னா அவர் சாதாரணமானவர் அல்ல. போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர், வேறொரு மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அதுவும் 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறாரு. 2வது முறையா மினிஸ்டரா இருக்காரு. யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. அது தொடர்பா நீதிமன்ற தீர்ப்பு இருக்கும்னா ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன். இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது. அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு? அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல.